திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதால் தங்களிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் நேசராஜன். வணக்கம். அங்கு விவசாயிகள் அளிக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும்? முழு விவரம். பிரியங்கா, திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மாவட்டம் முழுவதும் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை அருகில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் நேரடி கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. நன்னிலம், சன்னாநல்லூர், முடிகொண்டான், குடவாசல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் விளைவித்த நெல்லினை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் பிடிக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்து செல்ல லாரிகள் வராததால் நெல் மூட்டைகள் அப்படியே தேங்கியுள்ளது. இதன் காரணமாக மற்ற விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் நிலையம் முன்பு அடுக்கி வைத்து காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், போதுமான மரக்கட்டைகள், தார்பாய்கள் உள்ளிட்ட வசதிகள் கூட இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் நெல் மூட்டைகள் சேதமடையும் நிலை ஏற்பட்டதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை லாரிகள் மூலம் எடுத்து செல்ல வேண்டும். காத்திருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.